நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 25. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். மாராவை மதுரமாக்குகிற கர்த்தர். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. வசனம் 25. இரட்சிப்பில் தொடங்குகிற நம்முடைய பயணம் மகிமையில் முற்று பெறும். இவ்விரண்டுக்கும் இடையிலான சாலை வனாந்தரம் என்னும் இந்த உலகத்தின் வழியாக செல்கிறது. சூர் வனாந்தரத்தில் இருந்து 3 நாள் பயணத்தில் மாறா வந்தார்கள். 3 நாள் பிரயாணம் செய்து, நாங்கள் வனாந்தரத்தில் ஆராதனை செய்ய வேண்டும், எங்களை போகவிடு என்பதே பார்வோனிடம் வைத்த கோரிக்கை. இப்பொழுது அந்த நாள் வந்துவிட்டது. ஆனால் ஆராதனைக்கு பதில் முறுமுறுப்பு மட்டுமே. எவ்வளவு எளிதில் நாம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் மறந்து விடுகிறோம். 3 நாட்கள் பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். சிலுவையின் வல்லமையை புரிந்து கொள்ளவும், நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தவும் சில வேளைகளில் விசுவாசிகளை தேவன் இத்தகைய கடினமான பாதையில் நடத்துகிறார். உலக மனிதனுக்கு உலக காரியங்கள் தாகத்தை தீர்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கோ உலகத்தின் பாவங்களும் அதன் கவர்ச்சிகளும் வெறும் காணல் நீரே. அவை அவனுடைய தாகத்தை தீர்க்க உதவி செய்யாது. தாகம் தீர்க்கும் தண்ணீர் கிறிஸ்துவே. நம்முடைய வாழ்வில் ஏற்படும் கசப்பான தருணங்களை இந்த மாறா சுட்டி காட்டுகிறது. வாழ்க்கை இப்போதும் செங்கடலை பிளந்தவரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. இதற்கான தேர்வு ஒரு மரத்தில்தான் இருக்கிறது. இது தேவ கிருபையின் ஏற்பாடு. கசப்பை மதுரமாக்கும் வல்லமை சிலுவை மரத்துக்கே உண்டு. சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அவரை நினைத்து கொள்ளுங்கள். தன் வாழ்வில் பெருங்கசப்பை சந்தித்த நகோமின் வாழ்வில் இனிமையை கட்டளையிட்டவர் நமக்கும் அவ்விதமாக செய்வார். வனாந்தர பயணம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் காலம். எகிப்தில் இருக்கும் வரை அவர்கள் கடைபிடிக்கும்படி எவ்வித நியாயமும் நியமமும் கொடுக்கப்படவில்லை. கிருபையினால் மீட்கப்பட்ட நமக்கு இப்பொழுது கட்டளையும் கடமைகளும் உள்ளன. நம்முடைய இதய துடிப்பை அளக்கும் ஸ்டெதஸ்கோப்பை வைத்திருக்கும் மருத்துவர் தேவனே. கட்டளைகளையும் நியமங்களையும் மீறுகிறதினால் ஏற்படும் பாதிப்புகளை தன்னுடைய வழியில் அவர் சரி செய்கிறார். விசுவாச சோதனையில் பலனடைந்தோர் ஏலிமுக்கு வருகிறார்கள். சோதனைக்கு பின் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நம்மை இளைப்பாற்றுவதற்கு நீரூற்றுகளும் பேரிச்சை மரங்களும் ஆயத்தமாயிருக்கின்றன. நாம் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாயிருந்து அவருடைய சிலுவையின் கொள்கைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உண்மையாக பயன்படுத்தும் போது அவர் நிமித்தம் துன்பத்தின் கசப்பு இனிமையாகிறது. அத்துடன் தேவன் தமது பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற தூய மகிழ்ச்சியில் பங்கடைகிறோம். மேலும் இந்த மாறாவின் கசப்பான அனுபவத்தின் நடுவில் தானே தேவன் தம்மை நானே உன் பரிகாரியாக கர்த்தர் யெகோவா ரஃபா என்று தம்முடைய மக்களுக்கு புதிதாக வெளிப்படுத்துகிறார். முறுமுறுப்பும் அவிவிசுவாசமும் நமது ஆத்மாவை வியாதிக்குள்ளாக்கும். ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடக்கும்போது அவர் நமது சூழ்நிலையின் கசப்புகளை மாற்றுவது மட்டுமல்லாமல் நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் குணமாக்குகிற பரம வைத்தியராக இருக்கிறார். எனவே வாழ்க்கையின் கசப்புகளை கண்டு சோர்ந்து போகாமல் சிலுவையின் நிழலில் ஆறுதல் அடைந்து நம்மை ஏலிமின் நீரூற்றுகளுக்கு நேராக வழிநடத்தும் அந்த பரிகாரியின் கரங்களை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாச பயணத்தில் தொடர்வோம். ஆமென்.